ரோட் சைடில் கொடுக்கக்கூடிய இந்த கார சட்னி எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும்ல. சாம்பார் தேங்காய் சட்னிலாம் கொடுத்தா கூட இந்த கார சட்னியை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 4 பழுத்த தக்காளியை மேலே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு முழு பூண்டு உரிக்காமல் இப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10 போல் வரமிளகா வந்து சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தக்காளியை நல்லா திருப்பி போட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா கட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஜாரில் வளவளன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து, கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியில் சேர்த்துட்டு தண்ணி வந்துட்டு ஜாரில் சேர்த்து நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.